ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தாச்சு மேக்ஸு. அடுத்து சயின்ஸ் எதிர்கொள்ள இருக்கிறீங்க. இன்னும் கூட நான் இந்த மார்க் போச்சு, அந்த மார்க் போச்சு, 1 மார்க்ஸில் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு டயக்ராமில் சாரி ரஃப் டயக்ராமில் சரியா பண்ணலை, நான் வந்து கிராஃபில் வந்து ஸ்கேல் எழுதலை, கொஷின் நம்பர் போடலை, கிராஃபுக்கு ஃபுல்லாக ஒரே கமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ கவலையே வேண்டாம் பிள்ளைங்களா, முடிஞ்சது முடிஞ்சாச்சு. அங்கே என்ன தவறு பண்ணமோ அது அடுத்து சயின்ஸ் எக்ஸாம்ஸ்லையும் சோஷியல் எக்ஸாம்ஸ்லையும் அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நம்ம சூப்பராக பண்ணணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. டெய்லி படிக்கும் பொழுது படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அதாவது மெடிடேஷன் பண்ணுங்க. இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் பல மடங்கு ஒரு நிதானத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் சயின்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பருக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பாருங்க. அதுக்கடுத்தது ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீல எப்படி மார்க் அலாட் பண்ணுறாங்க, அந்த மார்க்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி நம்ம ஈஸியாக சென்டம் எடுக்கலாம், எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு அனலைசிஸ் வீடியோவை தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. நம்ம சேனல்லையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2025க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீயை வந்து ஒரு அனலைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து 2 மார்க்ஸில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது, 4 மார்க்ஸில் எவ்வளோ நோட்ஸ் கொடுக்குறது, 7 மார்க்ஸுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுனாக்கா நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க, சப்போஸ் நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணால் 7 மார்க்ஸ்லையும் 4 மார்க்ஸ்லையும் எவ்வளோ மார்க்ஸ் கட் ஆகும், ஃபுல்லாக அடிச்சு போட்டுருவாங்களா இல்லை ஸ்டெப் மார்க் உண்டா, இந்த மாதிரியான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் ஆன்ட்டியோட இந்த முயற்சியை பாராட்டுற வகையில் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தது மேக்ஸ் வந்து எல்லாரும் முடிஞ்சாச்சு. ஸோ அது ஈஸியா இருந்ததா, டஃபா இருந்ததா, அதுக்கான ஆன்சர் கீ கரெக்டாக எழுதியிருக்கோமா, அதை வந்து இதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாது. ஸோ எழுதியாச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக மாற்ற முடியாது. ஆனால் இன்னும் நம்ம கையில் 2 ஆயுதம் இருக்கு. ஒன்று சயின்ஸுன்ற ஆயுதம், இன்னொன்று சோஷியல்ன்ற ஆயுதம். ஸோ இந்த 2 வெப்பனை நம்ம செமையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அழகாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரையும் இதை யூஸ் பண்ணி நம்மளோட வெற்றியை கண்டிப்பாக நிலைநாட்டணும். ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க, நான் 490 எடுக்க போகிறேன் பப்ளிக்கில், நான் 450 எடுக்க போகிறேன், நான் 495+ எடுக்க போகிறேன், 480 எடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷ்லையா இருக்கட்டும், தமிழ்லையா இருக்கட்டும், மேக்ஸ்லையா இருக்கட்டும், இந்த 3 சப்ஜெக்டில் நம்ம நினச்ச மார்க் வரல, போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் உங்களை நீங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் சயின்ஸ்லையும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சோஷியல்லையும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் அதை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே மிஸ் பண்ணாமல் ப்ராப்ளம்ஸ் முதற்கொண்டு பாருங்கள். உங்களுக்கு இன்சைட் கொஷின்ஸும் சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கேன், கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம், கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் வந்து எதெல்லாம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், உங்களுக்கு வந்து சயின்ஸில் வந்து உங்களுக்கு டயக்ராம் பேஸ்ட் கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு டயக்ராம் பேஸ்ட் கொஷினை அட்டன் பண்ணுங்கள். டயக்ராம் வரைஞ்சிட்டு அதோட பார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும். அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக 7 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது சோஷியல் சயின்ஸ். சோஷியல் சயின்ஸ்க்கு நமக்கு நாள் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஸோ சயின்ஸை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டேஸ் நல்லா படிச்சுட்டு இடையில அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் சோஷியல் படிக்கிறதுக்கு பிளான் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அழகாக வந்து நம்ம சோஷியலும் கவர் பண்ண முடியும், சயின்ஸையும் கவர் பண்ண முடியும். ஏன்னா சோஷியலுக்கு வந்து உங்களுக்கு குறைந்தபட்ச நாட்களே இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு டைம் பத்தாது. ஸோ நம்ம சாட்டர்டே ஃபுல்லாக சோஷியலில் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு, நாளைக்கு, சண்டே இந்த 3 நாள் நீங்கள் சயின்ஸ் படிங்க, சாட்டர்டே ஃபுல்லாக சோஷியல் படிங்க. இந்த ஃபார்மேட்டில் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸுக்கும் பயப்பட தேவையில்ல, சோஷியலுக்கும் பயப்பட தேவையில்ல. எக்ஸாம்ஸை நல்லா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம். சரி, இப்போ நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு பயாலஜி அப்படின்னு எடுத்தோன்னா பயாலஜி ஃபுல்லாக முடிங்க. இல்லை ஃபிசிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸை ஃபுல்லாக முடிங்க. இல்லை கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிங்க. கெமிஸ்ட்ரி பார்க்கும்பொழுது அதில் இருக்க டெரிவேஷன், ஈக்குவேஷன், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இது எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச வரையும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே பார்த்துட்டீங்க அப்படின்னா லெசன் ஃபுல்லாக ஒரு ரிவைஸ் கொடுங்க. இன்சைட்ல இருந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். சம்டைம்ஸ் இந்த 1 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 75க்கு 73 74 அந்த மாதிரி வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போ எப்படி கொஷின் கேட்பாங்க நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சயின்ஸில் 1 மார்க் கொஷின்ஸில் ட்விஸ்ட் வர்றதுக்கு 1 or 2 கொஷின்ஸ் ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் லெசன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 1 மார்க்ஸை அட்டன் பண்ண முடியும். சொன்னது புரிஞ்சுதுங்களா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட கொஷின்ஸ் கூட ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் வீடியோ, அதாவது 10th சயின்ஸ் அனலைசஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதையும் அப்லோட் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வீடியோ எல்லாம் நல்லா பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் என்னோட இந்த முயற்சியை பாராட்டுற வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சயின்ஸில் வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படி படித்தா பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை 7 மார்க்ஸ் ஃபுல்லாக படிக்கலாமா, இல்லை 2 மார்க்ஸ் ஃபுல்லாக படிக்கலாமா? என்னை பொறுத்த வரையும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பயாலஜி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பயாலஜி எடுத்து படிங்க. இல்லை கெமிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு படிங்க. டஃப்பாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக கெமிஸ்ட்ரியை முடிச்சிருங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நாளைக்கு ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டிங்களா, பயாலஜி எடுத்துக்கோங்க. பயாலஜியை ஃபுல்லாக படிங்க, டயக்ராம் எல்லாமே வரைஞ்சி பாருங்கள். சாட்டர்டே ஃபுல்லாக சோஷியல் படிங்க. சண்டே ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் படிங்க. ஃபிசிக்ஸில் என்னென்ன டயக்ராம் இருக்குது அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெய்லி ஒரு 2 hours வந்து தேர்ஸ்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங், சண்டே ஈவினிங். ஸோ இந்த 3 நாள்லையும் ஈவினிங்கில் ஒரு 2 hours பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, அதில் எங்கே வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி எங்கேருந்து கேட்குறாங்க, நம்ம எப்படி படிக்கணும், இந்த மாதிரியான உங்களுக்கு ஐடியா கண்டிப்பாக ஒரு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிக்கும்பொழுது சயின்ஸும் சரி சோஷியலும் சரி, சயின்ஸில் 75 out of 75 ஈஸியாக வாங்கலாம், சோஷியலில் 100 out of 100 ஈஸியாக வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சதை பற்றி ஃபீல் பண்ணுறதை விட்டு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ போடலாமா, இல்லை ஆன்சர் கீயை அனலைஸ் பண்ணி வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.